சரவணா, சரவணா, ஓ வாங்கம்மா. ஊருக்கு கிளம்பிட்டோம் சரவணா. அப்படியா? எப்படிம்மா போறீங்க? ஏதாவது கார் புக் பண்ணியாச்சா இல்லை நான் வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணவாம்மா? வேணாம்ப்பா, செந்தில் புக் பண்ணிட்டான். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயானதும் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன். அப்புறம் கேட்கணும்னு நினச்சோமா, செந்தில் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்? உண்மையாகவே வேலை டென்ஷனா இல்லை வேற ஏதாவது காரணமா? அன்னைக்கு அவனுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்ப முதல்ல ரேணுகாவுக்கு பண்ணலான்னு சொன்னேனே, அதுக்கு அவன் அப்செட் ஆயிட்டானம்மா. ஆ, ஆமா, அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டான் தான். பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே, அவனுக்கா புரிஞ்சு சரியாயிடுவான். நான் வேணா அவங்ககிட்ட பேசுவாம்மா? வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். ம் சரிம்மா, நான் போய் வண்டி வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு வரேம்மா. இரு இரு சரவணா, என்ன அவசரம்? வண்டி வர இன்னும் 10 நிமிஷம் ஆகும். செந்தில் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டானான்னு இப்போ ஒரு கேள்வி கேட்டேன். நான் நினைச்சிருந்தா அப்படி எதுவும் இல்லப்பான்னு உன்கிட்ட சொல்லியிருக்க முடியும். ஆனா நான் அப்படி சொல்லாம அவன் வருத்தப்பட்டாங்கிற உண்மையை உன்கிட்ட சொன்னல. ஏன்னா என் புள்ள கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நேத்து நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டனே, அதுக்கு இப்ப வரைக்கும் நீ பதில் சொல்லவே இல்லையே சரவணா. உன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்ச மாதிரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இப்போவாவது சொல்லு, அந்த 25 லட்சத்தை நீ எப்படி கொண்டு வந்து கொடுத்தன்னு சொல்லு சரவணா.